வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் டெக்னிக்கல். டெக்னிக்கல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்த்துட்டு வரோம். இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா டெக்னிக்கல் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்னு வரும்போது, அதுல ரொம்ப முன்னணியில இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி RSI. RSIய வந்து நெறைய பேரு யூஸ் பண்ணிட்டு அத விட்டுர்றாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, அ அந்த ஸ்ட்ராட்டஜி சரியான லாபம் குடுக்குறதில்ல அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, RSIய விட ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லன்னே சொல்லலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி. 2வது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, FIAs, லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே அதிகம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி RSI. அது ஏன் அப்படின்றது இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம 1/2 மணி நேரத்தில என்ன பார்க்க போறோம்? RSIனா என்ன? இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஆ மார்க்கெட்ல அப்ளை பண்றது எப்படி? ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி இந்த மாரி என்ன ட்ரேடிங் செஷனா இருந்தாலும், நம்ம அப்ளை பண்றது இத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலான்றதையும் நம்ம பார்க்க போறோம். 2வது இதுல பை சிக்னல், செல் சிக்னல் இத தவிர வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு RSIல அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா டைவர்ஜென்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் RSIல இருக்கு. இதுல 2வது விஷயம் ஓவர் பாட், ஓவர் சோல்டு. மத்த ஸ்ட்ராட்டஜில பை சிக்னல், செல் சிக்னல், ஆ அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட் இந்த மாரி நெறைய ஆ கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலும், ஸ்ட்ரகிள் இருந்தாலும், RSI ரொம்ப நீட் அண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். பிகினர் கூட ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இத பத்தின நான் நெறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தும் இது ஒரு ஸ்பெஷலான செஷனா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட கொஷின்ஸ் இந்த செஷன்ல அ நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா, நீங்க மெசேஜ் பண்ணலாம் சாட்ல. அது வந்து நான் உங்களுக்கு ஆன் டைம்ல நீங்க பண்ணும்போது நான் பிட்வீன்ல நான் கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. RSI. RSIன்றது இது நம்ம வரையணுமா, இல்ல கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. எல்லா டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஆர் டெக்னாலஜில பிளக் அண்ட் பிளே தான். நீங்க எந்த ஒரு புரோக்கர் சாஃப்ட்வேர் எடுத்திருந்தாலும், இந்த RSI ஸ்ட்ராட்டஜி அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல சார்ட்ல ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதனால இந்த RSI இல்லாத டெக்னிக்கல் அப்படின்றது இந்த உலகத்துல இல்லன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஸ்ட்ராட்டஜி. பட் இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இதோட அக்யூரசி இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதது ஒரு ரீசன். 2வது ஏன் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதிகமா ஃபெயில் ஆகுது, இல்ல லாஸ் குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி டவுன்ல முடியும். நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி கேப் அப்லயே முடியும். நாளான்னைக்கு டவுன்ல ஓப்பன் ஆகி இன்கிரீஸ் ஆகும். இந்த மாரி பலதரப்பட்ட மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியால கண்டிப்பா எல்லா டைம்லயும் சக்சஸ் குடுக்க முடியாது. ஆனா, மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்குன்றத அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சொல்லிடும். பை சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்கு. நான் வந்து ஜெனரலா எல்லா டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பேசுறேன். பை சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்கு. அந்த பை சிக்னல் எவ்வளோ நேரம் வரைக்கும் பைல இருக்கு? இல்ல பை சிக்னல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். ஆனா ஸ்டாப் லாஸும், இல்ல ரிஸ்க்குக்கான லெவல் என்னன்றதையும் நம்ம தான் அத ரீட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ செல் சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றது ஒரு சிலருக்கு, ஒரு சில ட்ரேடர்ஸ்க்கு இருந்தாலும், இதுக்கப்புறம் அது இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இல்லன்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அத எக்ஸிட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஸ்டாப் லாஸ் போடும்போது நெறைய ட்ரேடர்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸை கரெக்ட்டா ஹிட் பண்ணிட்டு, ஆ அகைன் டார்கெட்ட ரீச் பண்ணுது, இல்ல ப்ராஃபிட்ல வருது. அதனால எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுல நான் விருப்பம் இல்ல, அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம ரிஸ்க் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். அது வந்து நமக்கு லாஸ குறைக்கும். கண்ட்ரோல் பண்ணும் லாஸ. அது ஒரு பெரிய நமக்கான பெனிஃபிட்ன்னே சொல்லலாம். ஆனா, அத ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன? ஒரு ஸ்டாக் நீங்க டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணும்போது, அது ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு மாறுற இடம் தான் ஸ்டாப் லாஸ். பை சிக்னல்ல இருக்கு, இல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. அது எப்போ பேரிஷா மாறுதோ, அந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஆனா, நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கோ, இல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ற ஒரு டார்கெட் லாஸுக்குள்ள அந்த ஸ்டாப் லாஸ வைக்கும்போது, அது ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த RSI இந்த ஸ்டாப் லாஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? முக்கியமா
நான் ஒரு ஸ்டாக்க பை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இறங்குது. இறங்கும்போது நமக்கு என்ன தோணும்? நார்மலா எந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் ஃபாலோ பண்ணல அப்டின்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணும். இப்ப இதுக்கப்புறமாவது ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் வாங்குனதுக்கப்புறம் ஒரு ஷேர் ரூ. 5 ஃபால் ஆயிருக்கு அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு ரூ. 2 இன்கிரீஸ் ஆகாதா? இல்ல ரூ. 5 தொடர்ந்து இறங்கி இருக்கிறதுனால மறுபடியும் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இல்லையா? ஸோ, அப்ப இந்த மாரி நெறைய சினாரியோ நமக்கு இங்க வரும். இப்போ இதுல நம்ம பார்க்க போறது, இந்த ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அதுக்கு இந்த ஸ் ஆர்எஸ்ஐ எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஸோ நான் ரொம்ப ஒரு குயிக் நோட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ஆர்எஸ்ஐயோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ தான் நம்ம ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். டெக்னிக்கல் அப்படின்னு வந்துட்டாவே ஆர்எஸ்ஐய வந்து நம்ம தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்த லெவல் நம்மளால முடியாது. அ ஆர்எஸ்ஐல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, ஓவர் பாட், ஓவர் சோல்ட். இந்த ஓவர் பாட், ஓவர் சோல்டுன்றது நெறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவர் பாட் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் இறங்க தான் வாய்ப்பு இருக்கு. ஓவர் சோல்ட்ல போயிடுச்சுன்னா, மறுபடியும் ரெக்கவர் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஜோன் அப்படின்றது, ட்ரெண்ட் ரிவர்சல்க்கான ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலும், அந்த இடத்துல ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துறக்கூடாது. ஓவர் பாட் ஜோன்ல அக்ரெசிவான பையர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வராம போச்சுன்னா, செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல 2த்துல என்ன வரப்போதுன்றது தான் நம்ம அந்த ஸ்டாக்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நீங்க டே சார்ட்ல போட்டாலும் சரி, அ இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ஹவர்லி சார்ட்ல போட்டாலும் சரி, ஓவர்பாட் ஜோன்ல இருக்கும்போது 2 விஷயம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 அக்ரெசிவான பையிங் வரப்போதா? இல்ல செல் ட்ரெண்டுக்கு மாறப்போதா? அதேபோல ஓவர்சோல்ட் ஜோன்ல இருந்து அக்ரெசிவான செல்லிங் பிரஷர் வரப்போதா? இல்ல ரெக்கவர் ஆகி பாசிட்டிவ் புல்லிஷ் ட்ரெண்ட் மாறப்போதா? இந்த 2 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்லயும் நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா ரொம்ப ஈஸியா எமோஷன்ஸ் இல்லாம ஆ ஃப்ரீயா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். 2வது ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ஆசிலேட்டர். ஏன் ஆசிலேட்டர்ன்னு சொல்றோம் அப்டின்னா, ஆர்எஸ்ஐ மட்டும் இல்ல, ஆசிலேட்டர் அப்டின்றது ஆ இண்டிகேட்டர், ஆசிலேட்டர் 2 டைப் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இண்டிகேட்டர்ன்றது கேண்டிலுக்கு கூடவே வரும். எக்ஸாம்பிள் வந்து மூவிங் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, கேண்டிலுக்கு மேலயும் போகும், கீழயும் வரும். அந்த வேவ் லென்த் மாரி மாறும். இன்னொன்னு அதாவது செப்பரேட் பாக்ஸ்ல கீழ பாட்டம்ல வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி வர்றத ஆசிலேட்டர் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ, அப்போ வந்து என்னன்னா, இதில எக்ஸாம்பிள் எம்ஏசிடிஎஸ் சொல்லலாம், ஏடிஎக்ஸ் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் பாக்ஸுக்கு உள்ள வராது. அதுக்கு செப்பரேட் விண்டோல வரும். அதையும் நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் 2த்தையும் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது, நமக்கு ட்ரெண்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இத கிரியேட் பண்ணவர் 1978ல ஒரு புக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நியூ கான்செப்ட் ஆஃப் நியூ கான்செப்ட் இன் டெக்னிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம். வெல்ஸ் வைல்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆ எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ, இதுல ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஆர்எஸ்ஐ. இதுல நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து ஒரு சிலர் 60, 40 யூஸ் பண்றாங்க. 60, 40ன்றது நான் எத சொல்றேன்னா, ஓவர் பாட் ஜோன் 60க்கு மேல போனா ஓவர் பாட் ஜோன். 30க்கு கீழ வந்தா 40க்கு கீழ வந்தா ஓவர் சோல்ட் ஜோன். ஆனா, வெல்ஸ் வைல்டர் என்ன குடுத்திருக்கிறாரு, 70%க்கு மேல போனா தான் ஓவர் பாட். 30%க்கு கீழ வந்தா தான் ஓவர் சோல்ட். இத வந்து நம்ம எந்த காரணத்த கொண்டும் கஸ்டமைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா, அப்படி கஸ்டமைஸ் பண்ணும்போது, நீங்க இதோட அடிஷனல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அது நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிடும். ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜில டிஃபால்ட்டா வெல்ஸ்வைலர் குடுத்திருக்கிற ஒரு ஓவர்பாட், ஓவர்சோல்ட் ஜோனுக்கான லெவல் 70, 30. சார்ட்ல வந்து அந்த 70 எப்படி அப்ளை பண்றது? 30 எப்படி அப்ளை பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இத எப்படி கால்குலேட் பண்றாங்க? அதாவது ஆர்எஸ்ஐ இன்கிரீஸ் ஆகுறது அந்த வேவ் லென்த் இருக்கு பாருங்க. அ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி போகும் அப்படின்னா, இப்படி தான் மூவ் ஆகும். இந்த ஆர்எஸ்ஐ வந்து செப்பரேட் பாக்ஸ்ல வரும். அ இந்த வேவ் லென்த் எப்படி கீழ இறங்குது, அப்புறம் எப்படி மேல ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் கெயின், ஆவரேஜ் லாஸ். இத பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்எஸ்ஐயே ஃபங்ஷன் ஆகுது. பாஸ்ட் ரெக்கார்ட்ல பாஸ்ட் ரெக்கார்ட்ல ஆவரேஜா என்ன கெயின் வந்திருக்கு, ஆவரேஜா என்ன லாஸ் வந்திருக்கு. அத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணீங்கன்னா,
வர வேல்யூவை 100லேருந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸோட ஆவரேஜ் தான் பை டிஃபால்ட்டாக வரும் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அதாவது எப்படி நம்ம 70, 30 ஓவர் பாட் ஓவர் சோல்ட் சொன்னோமோ, அதே போல் 14 பீரியடு தான் ஆர்எஸ்ஐயோட டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இப்போ ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 0 to 100 இது ஒரு பேண்டட் ஆசிலேட்டர். பேண்டட் ஆசிலேட்டர்னா என்ன? மேக்ஸிமம் 100க்கு மேல ஆர்எஸ்ஐ வேவ் லென்த் போகாது. அதே போல 0க்கு கீழ போகாது. இதுக்குள்ள தான் உங்களோட மூவ்மெண்ட் இருக்கும். எவ்வளோ மார்க்கெட் இன்கிரீஸ் ஆனாலும், எவ்வளோ ஃபால் ஆனாலும் இந்த 0 to 100க்குள்ள தான் இருக்கும். இத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, பேண்டட் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுல வந்து, ஓவர் பாட்ல வந்து அக்ரெசிவ் பையர் வரப்போதா, பையிங் வரப்போதா, இல்ல ஓவர் சோல்ட் ஜோன்ல அக்ரெசிவ் செல்லிங் வரப்போதா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது 2 ஆப்ஷன் இருக்கு. 1 ட்ரெண்ட் மாறணும். ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஜோன்ல. இல்லன்னா அந்த ட்ரெண்ட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கணும். இது 2 விஷயம் தான். அதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓவர் சோல்ட் டெரிட்டரில அங்கேயே சஸ்டெயின் ஆகுதுன்னா, ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட். உடனே திரும்பி அந்த ஓவர் சோல்ட் ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகி மேல வருது. அபோவ் 30க்கு மேல வருதுன்னா, ஓ அதாவது 30க்கு மேல வந்துட்டாவே பை சிக்னல். ஸோ அப்ப என்னன்னா 70க்கு மேல போயிட்டு 70க்கு கீழ வந்துச்சுன்னா செல் சிக்னல். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கு. ஆனா இங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சைட் மொமெண்டம் போயிட்டு மறுபடியும் இறங்குது. அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா 50க்கு கீழ டவுன் வரும்போது நம்ம செல் சிக்னல் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்ன்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்ஐல பை சிக்னல், செல் சிக்னல் எங்க பார்க்கலாம்? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஓவர் பாட் ஜோன்ல உள்ள என்டர் ஆயிட்டு கீழ திரும்பிடுச்சு. இதுதான் செல் பண்ற பிளேஸ். ஸோ டாப்ல செல் பண்றதுக்கும், பாட்டம்ல பை பண்றதுக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஓவர் சோல்ட், ஓவர் பாட். அப்போ என்னன்னா, ஆர்எஸ்ஐ நம்ம பயன்படுத்தும்போது, பை சிக்னல், செல் சிக்னல விட இதான் டாப் இல்ல இதான் பாட்டம்ன்றத நமக்கு இங்க சொல்லிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இதுதான் 30க்கு அபோவ் ரெக்கவர் ஆகுது. 30க்கு அபோவ் வரும்போது இந்த இடத்துல பாருங்க. அங்கருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம். ஸோ சிக்னல் வந்து நீங்க பாட்டம்ல பை பண்றதுக்கு இந்த ஆர்எஸ்ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது கை குடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ ஓவர்சோல்ட் டெரிட்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க ரெக்கவர் ஆகுது. இந்த இடத்துல ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆயிட்டு மறுபடியும் இறங்கவும் செய்யலாம். இது வந்து ஸ்விங் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபெயில் ஆகுற பை சிக்னல். ஃபெயில் ஆகுற செல் சிக்னல். அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்டின்னா, 30க்கு மேல கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் 30க்கு கீழ வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். அதேபோல 70க்கு கீழ வரும்போது நீங்க செல் பண்றோம் அப்டின்னா, மறுபடியும் 70க்கு மேல கிராஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்விங் ரிஜெக்ஷன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்மால் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த ஆர்எஸ்ஐல ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா ஒரு பிக் டார்கெட்ட நீங்க அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஆர்எஸ்ஐய நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சினாரியோ நம்ம இதில எடுத்துட்டு வரலாம். இங்க நீங்க பார்க்கும்போது தெரியும். பிரேக் அவுட் எங்க நடக்குது. அதாவது ஆர்எஸ்ஐ நம்ம நார்மலா வந்து பிரேக் அவுட் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டிலோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேண்டில வச்சு பார்க்கும்போது ஒரு பை சிக்னல் வந்து நான் ரவுண்ட் பண்ற பிளேஸ்ல தான் பை சிக்னல் வருது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐல பிரேக் அவுட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ 2 விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்ன்றத ரொம்ப டீட்டெயிலா தெளிவா நான் சொல்றேன். அதனால நீங்க அத கன்ஃப்யூஸ் அத நீங்க ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயம் நெனச்சுக்க வேண்டாம். அ பட் ஆனா பிரேக் அவுட்ன்றது நீங்க கேண்டிலுக்கு 3 ஹையர் ஜோன் கேண்டிலோட கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுக்கலாம். 3 சப்போர்ட் லெவல கனெக்ட் பண்ணா, ஒரு சப்போர்ட் அதான் 3 சப்போர்ட் கனெக்ட் பண்ணும்போது, இதுதான் வந்து சப்போர்ட் லெவல். ஸோ, அப்போ இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன நம்ம டிரா பண்ணி எடுக்கிறோம் எப்படின்னா, பிரேக் அவுட் லெவல கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே ஆர்எஸ்ஐல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்ஐல 30க்கு மேல வந்துட்டு ஒரு டவுன் வந்து மறுபடியும் 30ய கிராஸ் பண்ணும்போது ஒரு அக்ரெசிவான பையிங் இருக்கும். இதுதான் வந்து அக்ரெசிவான பையிங். அது நீங்க இங்க நீங்க சார்ட்ட போட்டீங்கன்னாவே இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
ஓவர் பாட்ல ரிஜெக்ட் ஆகுறது. ஓவர் பாட்ல ரிஜெக்ட் ஆகுறது இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரேக் அவுட் நாம எப்படி பண்ணணும்ன்றத சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு லோ வந்ததுக்கப்புறம் அந்த லோ மறுபடியும் இங்க உடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நம்ம ஷார்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம என்டர் ஆகலாம். அதுல நமக்கு பயப்படவே தேவையில்ல. எம்ஏசிடிக்கும், ஆர்எஸ்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எம்ஏசிடி ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐயும் ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் தான். பட் ஆனா, இது 2த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மூவிங் ஆவரேஜ். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, எம்ஏசிடில 26 பீரியட், 12 பீரியட் இஎம்ஏ யூஸ் பண்ணுவோம். ஆர்எஸ்ஐல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஜோன். ஸோ 2த்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது. கால்குலேஷன் வைஸ் பார்க்கும்போது. ஆ இத தவிர 2 இஎம்ஏ யூஸ் பண்றது எம்ஏசிடி. அதேபோல பிரைஸ் சேஞ்ச் வந்து ப்ரீவியஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்டும், ஆவரேஜ் லாஸும் சேர்த்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது தான் ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐல என்ன ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அப்டின்னா, பிக் டார்கெட்ட பிக் பண்றதுக்கு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம். நீங்க சும்மா ஒரு மொமெண்டம் ட்ரேட் யூஸ் பண்றீங்க. இப்ப ரூ. 100க்கு ஒரு ஷேர வாங்கி ரூ. 50 காசுக்கு விக்கிறீங்கன்னா, அதுக்கு ஆர்எஸ்ஐ நீங்க தேவைப்படாது. ஏன்னா, ஆர்எஸ்ஐன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். ரூ. 100க்கு வாங்கி ரூ. 140க்கு விக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கான ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்டாக்ல இந்த ஆர்எஸ்ஐ நீங்க அப்ளை பண்ணி, உங்களுக்கு பை சிக்னல் வருதான்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதேபோல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற இடத்த எக்ஸாக்ட்டா நமக்கு கேப்சர் பண்ணி குடுத்துரும். டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணலாம்? இன்ட்ராடேக்கு 5 நிமிஷமும், 15 நிமிஷமும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஃபியூச்சர் ட்ரேடிங்கா இருக்கட்டும். இன்ட்ராடே அப்டின்னா 5 நிமிஷம், 15 நிமிஷம் தான் வந்து நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்னா 15 ஹவர்லி டைம் ஃப்ரேம், டெய்லி சார்ட். ஸ்விங் ட்ரேடிங்ன்றது இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு 2, 3 டேஸ் இல்ல ஒரு 1 வீக். மோர் தென் எ மந்த் இல்ல ஒரு 1 வருஷம் வரைக்கும், 6 மாசம் வரைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்எஸ்ஐயோட செட்டிங் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இண்டெக்ஸ்க்கு பண்ணும்போது நான் ஒரு சில பிராக்டிஸோட இங்க பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 70, 40 இண்டெக்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. 70, 30 ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆர்எஸ்ஐ செட்டிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டுக்கும், ஸ்டாக்குக்கும் நீங்க நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க எப்படி அப்ளை பண்றதுன்றது, இங்க சார்ட்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டைல்ல போயிட்டு அப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 குடுங்க. லோயர் பேண்ட் 40 குடுங்க. இண்டெக்ஸா இருக்கும்போது. பேங்க் நிஃப்டி இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இப்போ லைவ் சார்ட்ல ஆர்எஸ்ஐய செக் பண்ணி, ஆ எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, டைவர்ஜென்ஸ பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்ன்றது என்னன்னா, நார்மலா நீங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணும்போது, கேண்டில் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியோட லைனும் இன்கிரீஸ் ஆகும். கேண்டில் ஃபால் ஆச்சுன்னா, ஸ்ட்ராட்டஜியோட லைனும் ஃபால் ஆகும். ஸோ நார்மலா வந்து இப்படி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ல கேண்டில் இன்கிரீஸ் ஆக மூவிங் ஆவரேஜோட லைனோட டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா, அப்சைட் பார்த்த மாரி இன்கிரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, அதே மாரி சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் கேண்டிலோட டைரக்ஷன் அந்த ஸ்ட்ராட்டஜியோட டைரக்ஷனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் ரூ. 100 குடுத்து ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் இன்ட்ராடேல. அந்த 1000 ஷேர்ஸு ஆ ரூ. 1,00,000 டோட்டல் வேல்யூ இன்ட்ராடேக்கு. ரூ. 100 ஒரு ஷேரோட விலை. இப்ப அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 3 இறங்கிடுச்சு. நான் ஹோல்ட் பண்ணி வைக்கணுமா? இல்ல எக்ஸிட் ஆயிடலாமா? அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது, இந்த ஸ்டாக்க நான் வாங்கும்போது எவ்வளோ ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணணுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் டே ட்ரேடிங்ன்றதுனால ரிவர்சலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருப்பான்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. அது ஆர்எஸ்ஐல சாத்தியம் இருக்கு. என்ன சாத்தியம் இருக்கு?
இந்த ஸ்டாக்கு நான் செல் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்றாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டாலோ, இல்ல நார்மலா இதுக்கு மேல லாஸ் நமக்கு வர வேணான்னு செல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும்போது, அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகும்போது, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நெனைப்பாங்க. அப்போ அந்த மாரி ஒரு ஸ்டாக்கு இறங்குனதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகுமா அப்படின்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். இதுல என்ன நடக்கும்? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி கேண்டில் இன்கிரீஸ் ஆனா ஸ்ட்ராட்டஜி லைனும் இன்கிரீஸ் ஆகும். ஆனா ஆர்எஸ்ஐல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி கேண்டில் இன்கிரீஸ் ஆகும். ஆனா ஆர்எஸ்ஐ இன்கிரீஸ் ஆகாது. அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த கேண்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் இறங்க தான் வாய்ப்பு இருக்கு. கேண்டில் இன்கிரீஸ் ஆகாம ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐ மேல போயிட்டு இருக்கு அப்டின்னா, அப்போ இந்த ஸ்டாக் மறுபடியும் ரைஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆக தேவையில்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். புல்லிஷ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்டின்னா என்ன? அதாவது கேண்டில் கீழ ஃபால் ஆகும். ஆனா ஆர்எஸ்ஐ லைன் மேல போகும். அப்போ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா எக்ஸாம்பிள் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு சார்ட் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 2 இடம் மார்க் பண்றேன். 1 ரவுண்டு, 2ண்ட் ரவுண்ட். 1 கேண்டில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தொடர்ந்து கன்டினியூஸா இறங்கியிருக்கு அந்த ஸ்டாக். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, 1 ரவுண்ட் பண்ண இடத்துக்கு அப்புறம் 2வது ரவுண்ட் பண்ணும்போது, லோ இல்ல பாருங்க. 1 ரவுண்ட விட 2ண்ட் ரவுண்ட் பண்ணியிருக்கிற ஆர்எஸ்ஐல மேல டுவர்ட்ஸ் அப்சைட் தான் போகுது. அப்போ கேண்டில் ஃபால் ஆகுது. ஆர்எஸ்ஐ ஃபால் ஆகல. அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஸ்டாக் டேக் ஆஃப் ஆக போகுது. மறுபடியும் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இதுதான் ஃபார்முலா. ரெகுலர் பேரிஷ் டைவர்ஜென்ஸ், ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். மேல இருக்கிற பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா கேண்டில் பிரைஸ். கீழ இருக்கிறது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். அப்ப என்னன்னா 2 ப்ரீவியஸ் ஹைய உடைச்சு கேண்டில் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹைய விட லோயர் ஹை தான் ஃபார்ம் ஆகுது. ஒரு அப்பர் ஹை ஹையர் ஹை, லோயர் ஹை. இந்த 2ம் காம்பினேஷன் வந்துச்சுன்னா, இது இறங்க போகுதுன்னு அர்த்தம். கேண்டில் ஃபால் ஆகுது. ஆனா ஆர்எஸ்ஐ ஃபால் ஆகல. புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது டேக் ஆஃப் ஆகுறதுக்கான ஒரு பிளேஸ். அப்ப என்ன எடுத்துக்கணும்? ஆர்எஸ்ஐ இறங்குது. ப்ரீவியஸ் லோ உடைச்சு இறங்குதுன்னா, கேண்டில் இறங்கல அப்டின்னா, கேண்டில் ஸ்டாக் ஃபால் ஆக போகுது. இந்த ஆர்எஸ்ஐ இன்னும் எக்ஸாம்பிள் நெறைய கூட பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பழைய சார்ட் இது. அ பஜாஜ் ஃபினான்ஸோட சார்ட். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த கேண்டில் இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் அத உடைச்சு அடுத்த கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐல பாருங்க, இங்க ஓவர்சோல்ட் ஜோன்ல இருக்கு. ஆனா இந்த இடம் ஓவர்சோல்ட் ஜோன்ல வரல. இங்க ஃபால் ஆகல. இந்த லோவ இந்த லோ உடைக்கல. அப்ப என்னன்னா, இது டேக் ஆஃப் ஆகுறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இப்ப நம்ம சார்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி ஈஸியா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேடிங்காக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திருக்கேன். இதுல ஆர்எஸ்ஐ அப்ளை பண்ண போறேன். 2:26 இப்போ டைம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னா, டைவர்ஜென்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. டைவர்ஜென்ஸ்ன்றது என்னன்னா, இந்த லோ பாருங்க. அதே பிளேஸ்ல நான் கேண்டில்ல ரவுண்ட் பண்றேன். அந்த லோவ இங்க உடைச்சிருச்சு. 2ண்ட் ரவுண்ட். அத மறுபடியும் இங்க உடைச்சிருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐல பாருங்க பிரேக்கே ஆகல. ஆர்எஸ்ஐல இந்த ப்ரீவியஸ் லோவ அடுத்த லோ உடைக்கல பாருங்க. இதான் டைவர்ஜென்ஸ். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெக்கவர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதேபோல இந்த மாரி கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும்போது, மார்க்கெட்டோட டைமிங்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப 2:30 ஆகுது. இன்னும் 1 ஹவர் டைம் இருக்கு. அதுல எவ்வளோ ரெக்கவர் ஆகும்ன்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால
பட் இதே வந்து நம்ம பொசிஷனல் அப்படின்னு போகும்போது இதே டே சார்ட்லேயே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பொசிஷனலா நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க டே சார்ட் போறீங்க. டே சார்ட்ல நீங்க ஆர்எஸ்ஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்ஐ வந்து பேரிஷ் மொமெண்டம் இருக்கு. எப்படி அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரவுண்ட் பண்றேன். இந்த ஹைய உடைச்சு, அடுத்த ஹை இங்க போயிருக்கு. அந்த ஹைய மறுபடியும் உடைச்சு, அடுத்த ஹை இங்க போயிருக்கு. ஆனா, இங்க பாருங்க ஆர்எஸ்ஐ இந்த 2 ஹைய உடைச்சிருக்கு. பட் மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் ஆகி கீழ ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேரிஷ் மொமெண்டம். டே சார்ட்ல ஷார்ட் டெர்ம் சென்டிமென்ட் நிஃப்டிக்கு பேரிஷா தான் இருக்கு. அதனால இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்ல இல்ல 1. 2வது நான் பிரேக் அவுட் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப இந்த பிரேக் அவுட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்த 2 லோவ நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இது ஒரு பிரேக் அவுட். ஸோ அப்போ இந்த மாரி நீங்க ட்ரெண்ட் லைன வந்து டிராப் பண்ணிட்டு ஆர்எஸ்ஐலயும் நீங்க ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணலாம். பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாரி வரும்போது ஆர்எஸ்ஐ வந்து நீங்க பிரேக் அவுட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் 1. டைவர்ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் 2. 30, 70 30க்கு மேல இருந்து கீழ சாரி 70க்கு மேல இருந்து கீழ வரும்போது செல் ட்ரெண்ட். இது 3. அதே மாரி 30க்கு மேல கீழ இருந்து 30க்கு கீழ இருந்து 30க்கு மேல வரும்போது பை சிக்னல். ஸோ அப்ப இந்த 3 டைப் ஆஃப் பை அண்ட் செல் சிக்னல நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இத தாண்டி ட்ரெண்ட் லைன் இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 4வது விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்ஐ லைன் நார்மலாவே 50க்கு கீழ வந்தா வீக்னஸ் அதிகமாகும். அந்த டாட்டட் லைன் இருக்கு பாருங்க, சென்டர் லைன். அந்த சென்ட்ரல் லைன்ல 50க்கு மேல கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரெக்கவர் ஆகும். ஸோ இதுதான் 50 லைன் கிட்ட இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எதா இருந்தா நீங்க ரைஸ் பண்ணலாம். சுமதி ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் யூஸ் பண்ணலாமா? எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். என்னோட டெலகிராம் குரூப் சிடிஏ நாராயணன் அப்படின்ற நேம்ல டெலகிராம் குரூப் இருக்கு. இந்த நேம போட்டு நீங்க டெலகிராம்ல போய் சர்ச் பண்ணுங்க. சிடிஏ நாராயணன் அப்படின்ற நேமுக்கு முன்னாடி @ போட்டு சர்ச் பண்ணுங்க. தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏன்ற யூடியூப் சேனல். அதே மாரி ஆ சென்னை ட்ரேடிங் அகாடமின்ற டெலகிராம் சேனலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்க ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணுங்க. 6381911250. இன்னொரு முறை சொல்றேன். 6381911250. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டவுட், கொரீஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடா நீங்க அனுப்பலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்.